அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் புறக்கோழியில் ஒரு வரை செய்ய போகிறோம். புறக்கோழியை கரெக்ட் செய்கிறதால சீவணும். வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் இதை சீவி காட்டுறேன். இப்படி வெட்டிட்டு இப்படி சீவணும். இப்படி சீவ கீழே ஊற்றிட்டு தூள் தூளாக வரும். இந்த அப்படி தூள் தூளாக வரும். ஃபுல்லாக சீவிட்டு காட்டுறேன். பாருங்க, இப்படிக்கு சீவி வச்சுருக்கிறேன். எண்ணெயில் வதக்கி வர செய்வோம். மாங்கோ நல்லெண்ணெய் கொஞ்சம் போடுவோம். பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடுவோம். வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி வச்சு அதையும் போடுவோம். மாங்கோ முக்கால் பதத்துக்கு வெங்காயம் வதங்கிட்டுது. முக்கால் பதம் வதங்கிட்டு அதை போடணும். அப்போ தான் எரியாது வெங்காயம். இப்போ புறக்கோழியை போடுறோம். போட்டுட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதங்கி வேற இதுக்கு உப்பு போடுவோம். ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் ஒரு வதங்கி உப்பு போடுறேன். நல்ல சத்து நல்ல சூப்பராக இருக்கும். இந்த வரை சின்னாக்களுக்கு எல்லாருக்கும் இந்த வரை நல்லது. நீங்கள் எதுக்குமே விட தேவையில்லை. அதுலேயே இருக்கும் அந்த ஈரத்தன்மை. அதுலேயே நல்லா வதக்கணும். அதோட கொஞ்சம் பட்டை மிளகாய் தூளும் போட்டால் நல்லாயிருக்கும். சின்னாக்களுக்கெல்லாம் போட தேவை. ஒரு கலந்து போடுறேன். பட்டை மிளகாய் தூள் நல்லா வர கொஞ்சம் நல்லா சோர்ந்து எல்லாம் இதாகி வந்துட்டு வதங்கி இதோட தேங்காய்ப்பு கொஞ்சம் போடுவோம். தேங்காய் பூ போட்டு வறுப்போம். இது பார்க்கவே நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, நல்லா வறுவட்டுட்டது. நல்லா இதாக உறுதியாக கொண்டுணும். இங்கே பாருங்க, நல்லா உறுதியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.